நறுமையான காலை வேளையில் மாதத்தின் முதல் பகுதியில் வந்திருக்கிறோப்பா. நீங்கள் எங்களை குறித்து இந்த மாதத்தில் என்ன பேச போகிறீங்க, எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க, எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க என்பதை நீங்கள் விளங்க பண்ண போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அது காரணம், அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. ஓ, அது காரணம், அதற்கு நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் சொல்லுவோமா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றியப்பா.
நீர் எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் இன்னைக்கு எத்தனாவது மாதம்? 7வது மாதம் ஆரம்பம். 7 என்றாலே பூரணம். 7 என்றாலே பூரணம். என்னது? கம்ப்ளீஷன். 7ன்றது பூரணம். சிருஷ்டிப்பு எத்தனையாக காணப்பட்டது? மனிதன் பாவம் செஞ்சுட்டான், அதை நிவர்த்தி செய்வதற்கு கர்த்தர் சிலுவையில் பேசின மொழிகள் எத்தனை? எல்லாம் ஆவியை என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்து நிறைவு செஞ்சிட்டாரு. இட் இஸ் அ கம்ப்ளீஷன். அப்போ இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நிறைவாகாமல் இருக்கிறதோ அதை நிறைவுபடுத்துகிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாசத்துல என் வாழ்க்கையில எதெல்லாம் நிறைவற்று காணப்படுகிறதோ அதை என்ன செய்ய போறீங்க? நிறைவாக்க போறீங்க. 7வது மாசம் என்பதே நிறைவான மாசம். எதெல்லாம் குறைவாய் காணப்படுகிறதோ அதை நிறைவாய் மாற்றுகிறதான மாதம். இந்த மாதத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது வந்துச்சு. அது என்ன வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான அல்லது கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணுகிறதான வார்த்தை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த மாதம் கர்த்தர் நம்மை பூரண கிருபையினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை எதுக்கு தேவை அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொல்றாரு, பலகீனத்தோட இருக்கிறேன், எனக்கு என்ன தேவை? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஜெபிக்கும் போது நம்ம சொல்லுவோம், அந்த வசனத்தை கோட் பண்ணுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் என்னது? அதுக்கு முந்தின பார்ட்டு, என் கிருபை உனக்கு போதும். எதுக்கு? பலகீனமாக இருக்கிற நமக்கு பலனை தருவதற்கு. அப்போ கர்த்தருடைய கிருபை நம்மை என்ன படுத்தும் அப்படின்னா பலப்படுத்தும். எந்த இடங்களில் எல்லாம் நமக்கு பலனற்று இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் நமக்கு பலனை கொடுப்பதற்கு கர்த்தருடைய என்னது? கிருபை தேவை. எந்த இடத்துல இல்லை? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எஸ்ஸப்பா என்னால் இதை செய்ய முடியலையே, இதை சாதிக்க முடியலையே, இதை நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கணும்னு என்னால் முடியலையே நீ சொல்லும் போது நீ கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்கள் கிருபையினால என்னை நிரப்புங்கப்பா. அந்த கிருபை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு எதையெல்லாம் செய்ய முடியாது என்று நமக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறோமோ, அது நம்ம போட்ட லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் போட்ட லிஸ்ட்டாக இருக்கலாம், நம்மளை வளர்க்கிறவர்கள் போடுகிற லிஸ்ட்டாக இருக்கலாம், நம்மளை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறவங்க கூட போட்டிருக்கலாம், இவங்களாலாம் இதெல்லாம் முடியாதுப்பா, இவங்களாலாம் இதை சாதிக்கவே முடியாதுப்பா, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லைப்பா, அப்படிலாம் போட்ட எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டிக்கிள்ஸாக இருந்தாலும், தடைகளாக இருந்தாலும், அதை ஜெயிக்கக்கூடிய தன்மையை, அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் எதற்குள்ளாய் கொடுத்திருக்கிறார்? அவருடைய கிருபைக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் எதை பார்க்கிறோம்? ஆதியாகமம் 6:8 பார்க்கிறோம், நோவாவுக்கோ வென்றால் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பகுதி, தேவன் தன்னுடைய சொந்த சாயலாக மனிதனோடு உறவாடுவதற்கு அழகான ஒரு தோட்டத்தையும் பூமியையும் யோசிச்சு பாருங்க. நம்ம செடிகள் வளர்க்குறோம், நம்ம வீடுகள்லாம் என்ன இருக்கும்? செடி இருக்கும், மரங்கள் இருக்கும். இந்த மரம் செடி கொடிகளை வளர்க்குறதுக்கு நம்ம எதில் தண்ணி அடிப்போம்? ஓசை வச்சு தண்ணி எடுப்போம். இல்லை ஓசை இல்லைன்னா நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம். ஆனால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு உருவாக்கினதான தோட்டத்தை ஆண்டவர் எப்படி தெரியுமா தண்ணி அடித்தாராம்? ஆற விட்டு தண்ணி அடித்தாராம். எவ்வளோ பெரிய இடம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆறு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ரிவர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் ரிவர் பார்த்துருக்கீங்க? சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? ஓடைன்றது சின்னதாக இருக்கும், வாய்க்கால்ன்றது சின்னதாக இருக்கும், ஆறுன்றது என்ன இருக்கும்? பெருசா. அப்போ அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி அந்த செடி மரம் கொடிகள் எல்லாத்துக்கும் எதை அனுப்புகிறாரு?
இப்ப இவ்வளோ ஆசையா ஏன் சாயல்ல நம்மள மாதிரியே ஒருத்தவனை என்ன செய்யணும், உருவாக்கணும்னு ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் செய்த தவறு மூலமாக பூமிக்குள்ளாக என்ன செஞ்சிருச்சு, பாவம் வந்துருச்சு. அதோட முடியலை. ஆண்டவர் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அவர் என்ன செய்யறார், ஃபர்ஸ்ட் பலி எங்க நடக்குது, ஃபர்ஸ்ட் பலி ஏதேன் தோட்டத்துல நடக்குது. வஸ்திரம் அணிவிச்சார். இவங்க தெரிஞ்செடுத்தது ஃபிக் அல்லது அத்தி மரத்தின் இலையை தச்சு போட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அப்போவே ஸ்டிச்சிங் யூனிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டிச்சிங் யூனிட் என்னென்ன செஞ்சிருச்சு, தையல் வேலை நடந்துருச்சு. யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இதை எடுத்து இதில் கோரு, இதில் இருந்து அதில் கோருன்னு சொன்னாங்களா, அதுவாக செஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தா பலி எங்கே செலுத்தப்படுது, ஆண்டவர் பார்க்குறாரு, இது 2 நாளில் காஞ்சிரும் வெயில் அடிக்கிற வெயிலில், அதுக்கப்புறம் நீ டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், வேணாம் உனக்கு நான் நல்லதாக தரேன்னு என்ன செய்கிறார், ஆண்டவர் அடிக்கிறார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிக்க முடியாது, ஆண்டவர் நெருங்க முடியாது. அதனால என்ன செய்யப்படுகிறது, அவன் என்ன செய்கிறாரு, ஒரு பலி அந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்பட்டு இந்த மனிதன் எப்படியாவது, ஆண்டவருடைய ஒரே நோக்கம் இந்த மனிதனோடு அவர் என்ன செய்யணும், உறவாடணும். ஆண்டவர் மனிதன் மேலே வைத்திருக்கிற அன்பை நான் எப்படி அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா அவருடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, ருசி பார்க்க முடியாது. கடைசியாக பார்த்த 6வது அதிகாரத்தில் இந்த 7வது வசனம் சொல்லுது, ஏண்டா இந்த மனுஷனை படைச்சோம்னு படைச்சவருக்கே கேள்வி கொடுக்குற அளவுக்கு உலகம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இன்னைக்கு அநேக சமயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கு, ஏண்டா யாராவது சொல்கிறாங்களா நம்ம வாழ்க்கையை பார்த்து, ஏண்டா இது இப்படி இருக்கு, யோ இது இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது, இதுகளை பார்க்கறதுக்கு பதிலாக வேற எதையாவது நாங்கள் செஞ்சிருந்தா அப்படின்ற மனஸ்தாபங்களை நாம் கொடுக்குற இடத்துல இருக்கிறோமா? அப்படிப்பட்ட தலைமுறை இருந்த இடத்துல ஒரே ஒரு ஆளுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு. அது யாரு, நோவா. இந்த மாதம் நம்மளை சுற்றி எப்படி வேணுனாலும் சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை, கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கணும்னு அவர் கண்கள் நம்ம மேலே படுற மாதமாக இந்த மாதம் நமக்கு காணப்படணும். ஆமேன். இந்த நோவாவை வைத்து தான் அதான் நான் சொன்னேன் தொடக்கத்தில், இந்த மாதம் என்ன மாதம், ஹொசேனு. என்ன மாதம், கட்டப்படுகிற மாதம். கட்டப்படுகிற சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஹொசேனு சொல்லுங்க பார்ப்போம். ஹொசேனு, தேவனும் வாழ்க்கையை கட்ட போறாரு அப்படின்னு சொல்லணும். எந்த இடங்கள்லாம் கட்டப்படாமல் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்ய போறாரு ஆண்டவர். இது எதை அழகாய் கோர்வைங்க. நான் யெகோவா ஹொசேனுன்றதை நான் எடுக்கவே இல்லை இன்னைக்கு. ஆனால் கட்டுகிற தேவன் என்கிறது தான் ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு என்ன தேவை, தேவனுடைய தயவு. ஓகே, ஃபேவர் ஆஃப் காட் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை. அதுதான் இந்த மாதம் ஃபேவர். அந்த ஃபேவர் என்ன செய்யும் அப்படின்னா கட்டப்படும். அந்த ஃபேவர் என்ன செய்யும், நோவா என்ன செய்தார், நோவா என்ன செய்தார், பேழையை. அப்போ கிருபை ஒருத்தவன் மேலே வரும்போது அவன் என்ன செய்வான். இதுக்கு முன்னாடி கப்பலை யாராவது பார்த்துருக்காங்களா? நோவா காலத்தில் மழையே பார்க்கல, தண்ணியே பார்க்காதவங்களுக்கு மேலே இருந்து தண்ணி விழும்னே தெரியாது. சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து மழை என்ன செய்யப்படவே இல்லை. ஏன்னா ஆண்டவரே அதுக்கு பனியை அனுப்பி என்ன செஞ்சிருவாரு. நம்ம சில குளிர் டைம்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே காலையில் பார்த்தா அப்படியே மந்தாரமாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும், செடிகளுக்கு மேலெல்லாம் தண்ணி தண்ணியாக நிற்கும். யாராவது தண்ணி அடித்தாங்களா? இப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். மழையே கிடையாது பூமியில். ஆனால் ஃபஸ்ட் டைமாக மழை பெய்ய போதுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு, நக்கலாக இருந்துச்சு. எடா மழைனா என்னது. இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாங்க என்னது, ஸ்னோ விழும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், விழும், ஆமாம் தான். இங்கே விழுன்னு சொன்னால் நம்புவோமா? இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஸ்னோ என்ன செய்ய முடியாது, விழ முடியாது. மலை பிரதேசங்களில் பனி பிரதேசங்களுக்கு போனோம்னா ஸ்னோ விழும். ஆனால் இங்கே விழுன்னு சொன்னால் இதுக்கு என்ன, நீங்கள் நம்ம சரளமாக சொல்லுவோமே வார்த்தையில், என்னது மென்டல், பைத்தியம், என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தானே இருந்துச்சு. மழை பெய்யுதுன்னு சொன்னால் கேட்கலாம், பனி பெய்யும்னு சொல்லுவார் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி தான் அன்றைக்கி நோவா காலத்தில் இருந்தவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தயவு
அவனை தேடி வந்து அவனாலேயே முடியாத ஒரு விஷயத்தை அவனே பார்த்ததில்லை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை பற்றி எதையாவது நம்ம பார்க்கறது தான் நம்ம செய்வோம். ஆனால் ஆண்டவர் எப்பயுமே யூனிக் பர்சன். அவர் ஏதோ ஒன்று செஞ்சதை திருப்பி செய்கிறதுக்கு அவர் என்ன ஜெராக்ஸ் மிஷினா இல்லை. அவர் எப்பயுமே என்னதான் செய்வார்? புதிதாய் செய்கிற தேவன். இதோ நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செஞ்சிச்சு? புது சாட்சின்னு சொல்லும் போது புதுசுனா அதுக்கு அர்த்தம் என்னது? இதுக்கு முன்னாடி அது என்னது இல்லை, இருந்தது இல்லை, அது புதுசு. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திட்டங்களை கூட அப்படிதான் கொடுக்குறாரு. நோவா காலத்துக்கு முன்னாடி யாருமே செய்யலை. அப்போ நோவா சொல்லியிருக்கலாம், இதுக்கு முன்னாடி இதை மாதிரி யாருமே செஞ்சதில்லை ஆண்டவரே, அதனால எனக்கு நீ அது யாராவது செஞ்சதை சொல்லுங்க, நான் அதே மாதிரி செய்கிறேன், ஏன்னா நான் நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் அப்பயும் செஞ்சுருக்கீங்கல்ல அப்படின்னு நோவா சொன்னாரா? இல்லை, 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்புறாரு. ஏன்னா சொன்னது யாரு? கர்த்தர். கட்ட சொல்றாரு. என்னது? ஒண்ணுமே இல்லை. இன்னொரு பகுதியில் சொல்லியிருக்க, காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் என்ன செய்யுமா? எப்படி நிரம்பும்? தண்ணிகளால் எப்படி நிரம்பும்? காற்றையும் பார்க்க மாட்டோமா, மழையும் பார்க்க மாட்டோமா, ஆனால் என்ன நிரம்புமா? அதை செய்கிறவர் யாரு? விசுவாசிக்க வேண்டியது மாத்திரம்தான் என் வேலையே தவிர, அதுக்கு கேள்வி கேட்க வேண்டிய இடம் எனக்கு, இது எப்படி ஆகும், இது எப்படி செய்ய முடியும், இது ஆண்டவருக்கே முடியுமான்னு நம்ம இங்கேருந்து மாஸ்டர் பிளான் போட்டு கொடுப்போம். அதுக்கு அருமையான பகுதி தான் இது. வேதாகமத்தில் முதல் கர்த்தருடைய தயவு கிடைத்த மனிதன் யாரு? நோவா. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே ஒரு பகுதி இருக்குது, மிகவும் அழகான பகுதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் in the Bible. One of the character, அது மாத்திரமல்ல, ஒன் ஆஃப் த கேரக்டர். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக் காஸ்பல் சாப்டர் 1 verse 30. தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன செய்தால்? கிருபை பெற்றாய். இப்ப வாக்குத்தத்தம் ஆதாம் ஏவாள் தவறு செய்த போதே ஆண்டவர் மீட்பின் செய்தியை சொல்லிட்டாருங்க. என்ன சொல்லிட்டாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையில என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன், இரட்சகர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம், இயேசு இந்த பூமிக்கு வருவார் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆதியாகமத்திலே சொல்லிட்டாங்க. இப்போ அதற்கு பின்பதாக இருக்கிற ஒவ்வொரு ஜேர்னியையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்றா, இந்த மீட்பை பூலோகத்திற்கு அல்லது பூமியில் வாழும் மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக இருக்கிற சரித்திரங்கள் தான். வேதாகமத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா முதல் 3 அதிகாரங்கள், ஆதியாகமம் 1, 2, 3, வெளிப்படுத்துதல் 19, 20, 21, சாரி லாஸ்ட் 20, 21, 22, இந்த 3 அதிகாரங்கள் தான் மிக 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 முக்கியமான ஒன்று. அது என்ன செய்யப்படுகிறது? பூமியை என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினார் என்ற தேவ திட்டத்தையும், எதை நிறைவேற்ற போகிறார் என்றதையும் இவ்வளோதான் சொல்லுது. இதுக்கு இடைப்பட்டு இருக்கிற அத்தனை வசனங்களும் அதிகாரங்களும் இந்த மீட்பின் செய்தியை குறித்து விளக்கமாய் கூறுகிற வரலாறுகளே. ஆமென். இந்த இயேசு இந்த மனிதன் இழந்ததான ரட்சிப்பை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு, வெளிப்படுத்துதல்ல கொடுத்து முடிச்சிடுறாரு. அவ்வளோதான், சிம்பிள். ஹோல் பைபிளுடைய இம்பார்ட்டன்ட் இவ்வளோதான். இந்த முதல் 3 அதிகாரத்தையும் கடைசி 3 அதிகாரத்தையும் நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த வேதாகமத்தினுடைய சாராம்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? ரொம்ப அருமையாக என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். இப்போ வாக்குத்தத்தமானது பேசப்பட்டுருச்சு. எப்போ? ஆதியாகமத்திலே பேசப்பட்டுருச்சு. மனிதன் இழந்து போன உடனே ஆண்டவர் மேலே என்ன செஞ்சிட்டார்? சிங்காசனத்தில் ஐயோ ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணவே இல்லை, வருத்தப்படவே இல்லை. ஆப்ஷன் பி, நீ இந்த பண்ணிட்டியா, அடுத்த ரெமடி அப்படின்றது ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்புவதற்கே அவர் என்ன செய்துட்டார்? முன்குறித்துட்டார். ஏன்னா நாம் நித்திய அழிவுக்கு நேராக என்ன செஞ்சிடவே போயிடவே கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக. இப்போ இந்த வாக்குத்தத்தமானது பேசப்பட்டுருச்சு. பல ஆண்டுகளாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக? மெசியா பிறக்க வேண்டும் என்று.
அந்த இடத்துல பல ஆண்டுகளாய் காத்திருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு அருமையான பெண்ணை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். மரியாளே பயப்படாதே. யாரிடத்துல தயவு பெற்றாளாம்? தேவனிடத்தில் தயவு பெற்றாள். இந்த மாதம் எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இல்லை, கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்துருச்சுன்னா அது எல்லா சாத்தியங்களை சாத்தியமாய் மாற்ற முடியும். மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நேச்சுரலாக இப்படி நடக்க முடியுன்ற ஒரு விஷயத்தையா அல்லது ஒரு டாஸ்கை ஆண்டவர் மரியாளுடைய வாழ்க்கையில் கொடுத்தாரு? இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது கேள்விக்குறியாவே தான் இருக்கும். இது எப்படி ஆகும்? அவளே கேட்குறா, இது எப்படி ஆகும்? அடுத்த செகண்ட்ல சரண்டர் ஆகிறா மரியாள். நான் உங்க அடிமைப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறதுக்கு நான் ரெடி. இந்த மாதம் கர்த்தர் அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா, நாம் கட்டப்படுகிற நிலைமையில எந்தெந்த இடங்களில சத்ருவானவன், யோவான் 10:10 சொல்லியிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் திருடுனானோ, எதையெல்லாம் கொள்ளையிட்டானோ, எதையெல்லாம் அழித்தானோ, இதையெல்லாம் பரிபூரணப்படுத்த வந்த தேவனுடைய கரம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதம் ஃபேவரா வந்து அமரணும். ஆமேன், ஆமேன். அந்த ஃபேவர் நம்ம தலை மேல வரும்போது நாம் கட்டுகிறவர்களாய் மாற்றப்படுவோம். நாம் யாராய் மாறுவோம்? கட்டப்படுகிறவர்களாக. ஃபஸ்ட்டு நான் கட்டப்பட்டாதான் அடுத்தது என் குடும்பம் கட்டப்படும். அடுத்து என் குடும்பம் கட்டப்பட்டாதான் என் சபை என்ன செய்யும்? கட்டப்படும். என் சபை கட்டப்பட்டாதான் சமுதாயம் கட்டப்படும். சமுதாயம் கட்டப்பட்டாதான் தேசம் கட்டப்படணும். அப்போ அதெல்லாம் தொடங்கிறதுக்கு யார் தான் தேவை? ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் யாரு? நான் தான். யார் தேவை ஆண்டவருக்கு? ஏசப்பாவுக்கே ஏசப்பா தேவையில்லை. ஏசப்பாவுக்கு யார் தான் தேவை? நான் தான் தேவை. உங்கள் பேரை சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் தேவை. பெர்சிஸ் தான் தேவை. சொல்லுங்க பார்ப்போம். வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். பெர்சிஸ் தான் தேவை. யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அந்த லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1:30 பயப்படாதே அப்படின்னு சொல்லி மரியாள்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல உங்கள் பேரை சொல்லி வாசிங்க பார்ப்போம். எடுத்தாச்சா எல்லாரும்? வாசிப்போமா? 1 2 3 ஸ்டார்ட். பயப்படாதேலேருந்து வாசிங்க. Do not be afraid, persist, for you have found favor with God. தேவனிடத்தில் தயவை பெற்றாய். இந்த மாதம் நமக்கு என்ன மாதம்? கர்த்தருடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைத்தது? நோவாவுக்கு தயவு கிடைத்தது. அதுபோல நம்மையும் கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? தயவுள்ளவர்களாக. எதுக்காக தயவுள்ளவராய் மாற்றுகிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய ஃபேவர். இந்த ஃபேவர் அப்படின்ற அர்த்தம் எப்படின்னா, அந்த ஃபேவர் இருக்கிற ஆளுக்கு ஸ்பெஷலாக எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். உங்களில் ஒரு ஆளுக்கு மேலே எனக்கு ஃபேவர் இருக்குது அப்படின்னா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அவங்க கேட்காமையே அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை யோசித்து விரும்பி அதை நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன். அவங்க அது எதனால வருது அப்படின்னா, அந்த அன்பு, அந்த ஃபேவர், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால. இது மாதிரி நாம் யாருடைய கண்களுக்கு ஃபேவராக இருக்கணும்? யாருடைய கண்களுக்கு? தேவனுடைய கண்களுக்கு நாம் ஃபேவர் ஆகும்போது எல்லாருக்கும் பிடிக்குமா? இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன். இப்போ என்னட்ட யாராவது ஒரு ஆள் ரொம்ப அன்பாக இருந்துட்டா உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குமா, வருத்தமாக இருக்குமா? உண்மையே சொல்லணும். பொதுவாக என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட யாராவது அன்பாக ஆயிட்டாங்கன்னா உடனே சோஷியல் டிஸ்டன்ஸ், இங்கிலீஷ் டிஸ்டன்ஸ், தமிழ் டிஸ்டன்ஸ், மேக்ஸ் டிஸ்டன்ஸ், எக்கனாமிக்ஸ் டிஸ்டன்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருது? காமர்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருது? வந்துடுது. ஏன்? அவங்களுக்கு அவங்கள தான் பிடிக்கும். ஒரு ஆள் அடிக்கடி சொல்லும், எங்களை உங்களுக்கு பிடிக்காது, அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஏன் சொல்லுது? எல்லாரையுமே பிடிச்சா அந்த ஆளுக்கு அந்த வார்த்தை வராதுல்ல. நம்ம வாயில் என்ன செய்யாது? அந்த வார்த்தை வராது. இப்போ என்ன ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஓசனாவை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓசனாவுக்கு என்னை விட வேற யாரையோ அவளுக்கு பிடிக்குது அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயம் அப்படின்னா, என் அன்பு அவள் மேலே இருக்கிறது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை.
அதே நேரத்தில் அவன் என்னை மட்டும்தான் நேசிக்கணும். வேற யாரையும் நேசிச்சுட்டா என்னதான் சொன்னிய, ஜெல்லியா, ஜெலசி. கரெக்டாக கை தட்டுங்க பாப்பா. அண்ணா தான் என் செய்தியை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுது. என்ன வந்துடுது? ஜெலசி. எத்தனை பேருக்கு அது வரும்? நம்மள்ட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அக்காமார்களாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். நம்மளை விட வேறு யாருக்காவது கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி உரசுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கை தூக்குங்க பார்ப்போம். நாம் நேசிக்கிறவர்கள் நம்மளை விட வேற யாரையும் நேசிச்சாலும் நமக்கு என்ன செய்யணும்? அவங்க மேலே இருக்கிற அன்பு என்ன நேசிக்கிறதுனால. அதுதான் ஆண்டவருடைய தனித்தன்மை. என்ன அப்படின்னா, நான் நேசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன நேசிக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் நாம் குறைவுபட்டு போகிறோம். நிறைய நேரங்களில் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம அவரை நேசிக்கிறது இல்லை. ஆனாலும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பில் 1% கூட 0.1% கூட குறைக்காம நம்மளை அப்படியே நேசிக்கிறார். சிலுவையில் மரிக்கும் போது எந்த அன்பில் அவர் மரிச்சாரோ, பூமிக்கு எந்த அன்பில் வந்தாரோ, இன்னைக்கு என்ன பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கிறாரோ அந்த அன்பில், அளவில், ஆழத்தில், அகலத்தில், உயரத்தில் குறைவே இல்லாமல் கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? காத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இப்போ அந்த அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஃபேவர், கர்த்தருடைய கண்களில் எனக்கு ஒரு தயவு அல்லது கிருபை கிடைக்கணும்னா நான் ஸ்பெஷலாக இருக்கணுமா, இருக்க மாட்டேனா? ஸ்பெஷலாக இருக்கிறவங்க மேலே கண்ணு வருமா, ஸ்பெஷல் இல்லாதவங்க மேலே கண்ணு வருமா? இப்போ ரொம்ப எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த ஆளை பார்த்தாலே கட்டுப்பாகிற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த 2 பேரில் யாரை நம்ம அதிகமாக நேசிப்போம்? கடுப்பாக இருக்கிறவங்கள. நமக்கு யாராவது ஏதாவது கொண்டு வந்து தர வந்தால் உடனே அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டுறவங்கள நம்ம நேசிப்போமா? அவங்கள்ட்ட இருக்குதோ இல்லையோ அள்ளி உனக்கு கொடுக்குறவங்கள நீ நேசிப்பியா? அப்போ நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய கிரியைகள் கர்த்தருடைய கண்களுக்கு என்ன செய்யணும்? இத்தனை பேர் இருக்கிற இடத்துல நான் ஜீசஸனுடைய ஃபேவரட்டுன்னு நான் சொல்லிடலாம். நம்ம எல்லாரும் சொல்லிடலாம், நான் ஜீசஸனுடைய ஃப்ரெண்டு, நான் எனக்கு தான் ஜீசஸ் வந்து என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு. சிலர்லாம் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். ஏசப்பாவுக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும். அது உண்மைதான், அவருக்கு எல்லாமே தெரியுன்றது உண்மைதான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவருக்கு எல்லாம் தெரியுன்றது அது உண்மைதான். ஆனால் அவர் நம்மளை ஃபேவர்னு சொல்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? நமக்கு எல்லாருக்கும் ஜீசஸ் ஃபேவரட் தான். ஆனால் ஜீசஸுக்கு யார் ஃபேவரட்? இன்றைக்கி 2 உதாரணங்கள் தான் எடுத்தோம். பழைய ஏற்பாட்டில் நோவாவை எடுத்தோம், புதிய ஏற்பாட்டில் மரியாதை எடுத்தோம். அவங்க ஆண்டவருடைய கண்களில் என்ன செஞ்சுட்டாங்க? தயவு பெற்றவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி இதில் எத்தனை பேர் நாம் தேவனுடைய கண்களில் தயவு பெற்றவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த தயவு பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்றவங்களுடைய லைஃப் எப்படி தெரியும் அப்படின்னா, நான் டிசர்வ் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு வந்து அதில் எந்த விதமான தகுதியுமே இருக்காது, அதுக்கு தகுதி இருக்காது, அதுக்கான என்னது இல்லை, எந்த விஷயமே இருக்காது. ஆனால் அவருடைய கிருபை என்னை தகுதிப்படுத்தி இருக்கும் பாரு, அதில் தான் வித்தியாசம் தெரியும். அவருடைய ஃபேவர் நம்ம மேலே இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம பாடணும். எப்படி பாடணும்? ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர், ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, அது காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை. அப்படியே நாம் எழுதுவோமா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பரிசுத்த தேவனே, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாதம் உங்கள் ஃபேவர், உங்கள் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும்ப்பா.
உங்கள் சமூகத்தில் எங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கணும்ப்பா. அன்னைக்கு நோவாவுக்கு கொடுத்தீங்களே, நோவாவுக்கு உங்கள் கண்களில் தயவு கிடைத்ததே, மரியாளுக்கு உங்கள் கண்களில் தயவு கிடைத்ததே. இந்த மாதத்தில் தேவனே ஏன் வாழ்க்கைக்கு உங்கள் தயவுனால நிரப்புங்கப்பா, உங்கள் தயவுனால நிரப்புங்கப்பா. இந்த மாதம் கர்த்தர் தயவுன்னு சொல்லும்போது, அவருடைய கிருபை பெருகுதுன்னு சொல்லும்போது, போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் என் கிருபை உனக்கு போதும். உன் பலகீனத்தில், நம் சரீரத்தில் படுகிற பலகீனங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய பலகீனங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான பலகீனங்களாக இருக்கலாம், அதில் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மளை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிறதாய் மாற்ற போகிறது. ஆண்டவரே இசப்பா, இந்த மாதம் உங்கள் ஃபேவர், எந்தெந்த விஷயம்லாம் எனக்கு கடினம்னு தோணுதோ அதில் எல்லாம் உங்கள் ஃபேவர் என் லைஃப்பில் வேணும் ஏசப்பா. உங்கள் தயவு எங்கள் மேலே இருக்கட்டும்ப்பா, உங்கள் இரக்கம் என் மேலே இருக்கட்டும்ப்பா. நான் ஏதோ பெரிய ஆளு அல்லது நான் பெருசாக சாதிக்கிறதுனால அல்ல, உங்கள் கிருபை எங்கள் மேலே இருக்கிறதுனால டாடி, உங்கள் கிருபை எங்கள் மேலே இருக்கிறதுனாலப்பா. நீங்கள் சொன்ன வாக்கு தத்துவம் எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும், காலங்கள் ஆனாலும், அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் போதுமானவராக இருந்தீங்களே, அதை நிறைவேற்றுவதற்கு, அதை கட்டுவதற்கு நீங்கள் அன்று மரியாதை தெரிந்தெடுத்தீங்களப்பா. பயப்படாதேன்னு சொன்னீங்களப்பா. எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நாங்கள் பயந்து போயிருக்கிறோமோ, நடக்குமா நடக்காதா, இது எப்படி ஆகும் என்கிற கேள்விக்குறியோடு காணப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் உங்கள் கரம் வெளிப்படட்டும் டாடி. உங்கள் தயவுள்ள கரம் வெளிப்படட்டும்ப்பா. உங்கள் தயவுள்ள கரம் வெளிப்படட்டும் டாடி. நீங்கள் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. உங்கள் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். இந்த மாதம் எங்களை நீங்கள் கட்டுகிற அந்த ஃபேவர் எங்கள் மேலே இருக்கும்போது எங்கள் வாழ்க்கை கட்டப்படும் டாடி. நீங்கள் யெகோவா ஹொசேனுவாக இருந்து இந்த மாதத்தில் எங்களை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கீங்களே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை கட்டுகிற தேவனாக, கட்டி எழுப்புகிற தேவனாக, எந்த இடங்களில் எல்லாம் பாழாய் கிடக்கிறதோ, பாழாய் போய் கிடக்கிறதோ, எந்த இடத்தையெல்லாம் இனி எதுவும் கட்ட முடியாது, இதற்கு மாற்றம் வராதுன்னு சொல்லி நிற்கிறாங்களோ, அந்த இடங்களை கர்த்தர் கட்டி எழுப்புகிற மாதமாக, அந்த இடங்களை கர்த்தர் கட்டி எழுப்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதமாக இந்த மாதத்தை நீங்க மாற்ற போறீங்களே. ஆண்டவரே, பாழாய் கிடக்கிறவைகளை கட்டுவேன்னு சொன்னீங்களப்பா. கட்டப்படுகிற மாதம், எதெல்லாம் கட்டப்படாமல் இருக்கிறதோ அதெல்லாம் கட்டப்படுகிறதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு காரியங்கள் பின்தங்கி போனாலும், நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றுவதற்கு நீங்க போதுமானவர். நீர் கட்டுகிற தேவனா இருக்கிறீரே. யெகோவா ஹொசேனு, யெகோவா ஹொசேனு, எங்களை கட்டுகிற தேவன். உங்க ஃபேவர் எங்க மேல இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்று நோவாவை கொண்டு பேழையை கட்டி, ஆண்டவரே அப்பா, அடுத்த ஒரு ஆண்டவரே அப்பா, ஒரு கட்டத்திற்கு நேராக அந்த 8 பேரை நீர் பாதுகாத்து அடுத்து பெருகப்பட்டீங்களே. உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உங்க திட்டத்தை கட்டுவதற்கு மரியாதை தெரிந்து கொண்டீரேப்பா. இந்த பகல் வேளையில, அதிகாலை வேளையில உங்க சமூகத்தில் நிற்கிற எங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்க தயவு வருவதாக, உங்க ஃபேவர் இறங்குவதாக. உங்க ஃபேவர் எங்க மேல இருக்கட்டப்பா. மனிதர்களுடைய தயவு அல்ல. நிறைய நேரங்களில் மனிதர்களுடைய தயவை தேடி நாங்க ஏமாந்துட்டோம்ப்பா, தோற்று போயிட்டோம்ப்பா. ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்களே, உங்கள் தயவுள்ள கரம் எங்களை நடத்த போகுதே. இந்த மாதத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம் டாடி, உங்கள் கரத்தில் தருகிறோப்பா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நீங்கள் அதிசயத்தை செய்கிறதற்காய், அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் யெகோவா ஹொசேனுவா இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் கட்ட போகிறதற்காய் நன்றி. தேவ கிருபைக்குள்ளாய் எங்களை மூடுவீராக, வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. மாதத்தை முழுவதுமாய் உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாய் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துகிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும்,
விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பலவீனன்னா பலவான் என்பே உந்தன் பிரசன்னம் வருகையில். குறைவுள்ளவர் நிறைவாகுவேன் உந்தன் பிரசன்னம் வருகையில். சொல்லுமா, உந்தனின் பிரசன்னம் உந்தனின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உங்க பிரசன்னம் எங்களை இந்த மாதத்தை முழுவதுமாய் நடத்துவதாக. எங்க விருப்பங்கள், எங்க சித்தம், எங்க நோக்கங்கள் அல்லப்பா, 100% உங்க சித்தம் நிறைவேற என் தேவன் கிருபை பாராட்டுகிறார். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.